ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவகாசிலேருந்து நம்ம கிராக்கர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதாவது பட்டாசு, வெடி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் தீபாவளிக்காக. அது நம்மளுக்கு வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி காலையில். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல பேக்கிங் இருந்துச்சு. பேக்கிங் பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது. பேக்கிங் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மேலே பிளாஸ்டிக் கவர்லாம் இருந்துச்சு. சாக்குலாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. நான் தான் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் கவர் சாக்கெல்லாம் பிச்சு போட்டு அட்டை பாக்ஸில் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இப்போ நான் ஓவராலாக என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாம். இல்லை இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுதோ அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். மற்றெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்து ஓவராலாக வந்து சொல்லிடுறேன் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு மட்டும். இப்போ வந்து அதெல்லாம் 50 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் வந்து ஸ்பார்க்லர் கவி மெத்தாப்புன்னு சொல்லுவாங்க எங்கள் சைடில் தான். அதில் வந்துட்டு ஒன்று வாங்கியிருக்கேன். 5 பீஸ் இருக்கும். நல்லா அது வந்து ஃபங்க்ஷன் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பெரிய கம்பியாகவே இருக்குது. இது வந்து கலர் அதில் க்ரீனு, ரெட்டு, எல்லோ அந்த மாதிரி வந்துட்டு 3-4 கலர் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படி சொல்லியிருக்காங்க. மினிமம் 5 நிமிஷம் வரைக்கும் இது ஃபங்க்ஷன் ஆகும் அப்படி சொல்லியிருந்தாங்க. இன்னும் நிறைய இதை மாதிரி வாங்கியிருக்கேன். ஸ்பார்க்லர்லேயே பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர் நிறையா வாங்கியிருக்கேன். ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இப்போ நான் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 30 சென்டிமீட்டர் வந்து ஸ்பார்க்லர் தான் இதுவும். இதில் வந்து ரெட்டில் ஒன்று, எலக்ட்ரிக்கில் ஒன்று, ரெண்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்றுலேயும் 10 பீஸ் இருக்கும். ஓப்பன் பண்ண காமிக்க முடியல. ஏன்னா ஓப்பன் பண்ணேன்னா டேமேஜ் ஆகிடும். அது இதுனா தீபாவளிக்கு ரொம்ப நாள் இருக்குது. ஓப்பன் பண்ணி வச்சுட்டோன்னா அவ்வளோதான், மற்றவங்க காலி பண்ணிவிடுவாங்க. அதனால தான் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சு காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது அதெல்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 12 சென்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெட்டில். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 10 பீஸ் தான். இது நல்லா ரெட் கலரில் ஃபங்க்ஷன் நல்லாவே இருக்கும் அப்படி சொன்னாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 12 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா வந்துட்டு எலக்ட்ரிக்கில் அதே மாதிரி தான் இதுவும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 10 பீஸ் கொண்டது தான். இது நல்லா பொறியாக பொறிஞ்சு வரும். இதுவும் ஸ்பார்க்லர் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா 12 சென்டிமீட்டர்லேயே வந்து கலர் ஒரு 4 கலர் ஃபங்க்ஷன் ஆகும். ப்ளூ, ரெட்டு, க்ரீனு, எல்லோ அந்த மாதிரி. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து 12 சென்டிமீட்டரு. அடுத்தது பார்த்திங்கன்னா 7 சென்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பீஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதாவது 3 டப்பா கலராக ஆர்டர் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரிக்கில் ஒன்று, கலரில் ஒன்று, அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட்டில் ஒன்று. 3மே வந்துட்டு 10 பீஸ் கொண்டது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 10 பீஸ் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்னால உங்களுக்கு தெரியும். நல்லா பொறிஞ்சு வரும். பொறி நார்மல் கப்பி மத்தாப்பு தான் இதுவும். இதுவும் ஸ்பார்க்லர் தான். ஸ்பார்க்லர் மட்டுமே ஒன்றுலேயே ஒரு சைஸ்லேயே ஒரு 3 ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா வந்து இது 15 சென்டிமீட்டர்லேயே பார்த்திங்கன்னா இது கலரு. இதுவும் வந்து மல்டி கலரில் வராது. க்ரீன், ரெட்டோ, எல்லோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 3 கலரில் ஃபங்க்ஷன் ஆகும். இது ஒரு 10 பீஸ் இருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 12 சென்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா 2 பீஸு. எலக்ட்ரிக்கில் ஒன்று, ரெட்டில் ஒன்று. அது மல்டி கலர். அது அந்தாண்ட இருக்கிறது, ரைட்டில் இருக்கிறது. லெஃப்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெட் கலரில் மட்டும் ஃபங்க்ஷன் ஆகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்விங்க்லிங் ஸ்டார். இது நம்ம வந்து சார்ட்டுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைட்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 4 அடி சார்ட்டு, நல்லா பெருசாகவே இருக்கும். இது ஒரு 10 பீஸு. மினிமம் குறைஞ்சது ஒரு 3 நிமிஷமாவது அது ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு பேஸ்கெட் பாம். இது வந்து நம்ம ஓலை வெடின்னு சொல்லுவோம். நாட்டு வெடி மாதிரியே இருக்கும் ஓலை வெடி. இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் பண்ணியிருக்காங்க. ஓலையில் பார்க்க முடியல. இப்போ வந்து இதெல்லாம் இருந்துச்சு. சரி, அது ஒரு பாக்கெட் வாங்குவோம்னு சொல்லிட்டு அதில் ஒரு பாக்கெட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நல்லா சவுண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு இனிமேல் வந்துட்டு கிராக்கர்ஸ் ஐட்டம் பார்த்துடலாம். இது வந்து 12 ஷாட்டில் வந்துட்டு 12 ஷாட்ன்ற பாருங்கள், ட்ரிபிள் ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5 பீசஸில் ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா கோல்டு லக்ஷ்மியில் 5 பீஸு. அதில் ஒரு பாக்கெட்டு. சவுண்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் அதில் ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா டபுள் ஷாட்லேயே வந்துட்டு அது மேலே ஒன்று கீழே ஒன்று வெடிக்கும் இல்லையா, அதிலே வந்துட்டு மொத்தம் 3 பீஸ் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நைட்டில் ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. மேலே ஒன்று கீழே ஒன்று அதனால். அடுத்தது பார்த்திங்கன்னா கோல்டில் இன்னொன்று, கோல்டு லக்ஷ்மியிலே பார்த்திங்கன்னா இன்னொரு பாக்கெட்டு. கோல்டு லக்ஷ்மியில் 2 பாக்கெட் மொத்தமாக.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பீகாக் 3 வே. இதில் வந்து ஒரு பக்கம் பற்றி வச்சோம் அப்படின்னா 3 பக்கமே நல்லா ஸ்பார்க்கர் வரும். இது ஃபவுண்டேஷன் ஐட்டம் தான். நல்லா ஸ்பார்க்கில் நல்லா டைமிங் இருக்கும், நல்லாயிருக்கும். மயில் தொகை விரிச்சு எப்படி இருக்குமோ அதை மாதிரியே இருக்கும் அப்படி சொன்னாங்க. அதனால் வந்துட்டு இதில் ஒன்று ஆர்டர் பண்ணி தான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டான்சிங் வீல் சக்கரம் தான் இது வந்து சக்கரா தான். இதில் வந்து 5 பீசஸ்ஸு நல்லா பெரிய சைஸாக இருக்கும். க்ரீன் ரெட்டில் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படி சொன்னாங்க. டைமிங்கும் ரொம்ப நேரம் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் இதில் ஒரு 5 பீஸில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ளாஷ். இது ஒயிட் ஃபோட்டோ ஃப்ளாஷு. இதை போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. இதை வச்சு நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு 10 பீசஸ் இது. இது வந்து கொஞ்சம் குறைஞ்சது ஒரு 20 ஷாட்டாவது எடுக்கும், அதாவது 20 ஃப்ளாஷாவது எடுக்கும் அப்படி சொன்னாங்க. அதனால் இதை வந்து 10 பீசஸில் இது ஒயிட்டு. இதில் ஒன்று பண்ணியிருக்கேன், ரெட்டில் ஒன்று பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சக்கரா ஸ்பெஷல் இது சக்கராவிலேயே. இதில் வந்து ஒரு 25 பீசஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குறைஞ்சது ஒரு 2 செகண்ட் இருக்கும் அப்படி சொன்னாங்க. சைஸ் அந்த அளவுக்கு இல்லை, சின்னதாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, 25 பீசஸ்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சக்கராவிலே வந்து அசோகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து 10 பீசஸ்ஸு, நல்ல பெரிய சைஸ் சக்கரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிக்கட்டு. இது இந்த சூட மிட்டாய் மாதிரி இருக்கும் இல்லையா, பிளாக் கலரில் அது மேலே ஸ்பார்க் பண்ணால் நல்லா பொறிச்சு பிளாக்கர் மாதிரி வரும் பாருங்க, அந்த இதில் ஒரு 2 பாக்கெட்டு மொத்தம் 20 பீசஸ். அது ஒரு பாக்கெட்டுக்கு 10 பீஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்ஸு, புஷ்வானம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில் இதை. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸ்மாலில். இப்போ ஒரு பாக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேக்கில் 10 பீசஸ் இருக்குது. சின்ன சைஸ் தான் இது, பெரிய சைஸ்லேயும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். மொத்தம் ஃப்ளவர் பாட்ஸே ஒரு 5 ஆர்டர் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சக்கரா. இது சக்கரத்துலேயே வந்து பெருசு பிக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பீசஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அணிகுண்டு. அது வந்து நம்ம வந்து கேக் பாம் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. நம்ம சைட்லாம் நம்ம அணிகுண்டுன்னு சொல்லுவோம். நல்லா வெடிச்சா கண்ணீர்னு சவுண்டு வரும். இது ஒரு 10 பீசஸ்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒயிட் ஃப்ளாஷ்லேயே நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரெட் ஃப்ளாஷ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு, அதுதான் இது. இதுவும் அதே மாதிரி தான். இது ஒரு 30 ஷாட் வரைக்கும் வரும் அப்படி சொன்னாங்க, கிளிக் வரும் அப்படின்ட்டு. இது டைமிங் நல்லாயிருக்கும், அதனால் அது ஒரு 5 பீசஸ் கொண்டது ஒன்று ஆர்டர் பண்ணேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃப்ளவர் பாட்ஸ்னால் புஷ்வானம் தான். அதுலேயே பார்த்திங்கன்னா இது வந்து பிக்கு. இதில் வந்து 10 பீஸ் இருக்குது, இதில் ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா கலர் ரெயின்லாம் வந்துட்டு ஃபவுண்டேஷன் ஐட்டம் தான். இதுவும் ஃப்ளவர் பாட்ஸ் மாதிரி தான், புஷ்வானம் மாதிரி தான், நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். கலராக ரெட்டு, க்ரீனு, எல்லோ அந்த கலரில் ஃபங்க்ஷன் ஆகும். இது ஒரு 5 பீசஸ் கொண்டது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு புல்லட் பாம். இது வந்து பாம் ஐட்டம், ஸ்மால் பாம். இது அணிகுண்டு தான் இதுவும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, கிக்கெட்டு ஸ்பார்க்கில் நல்லா பொறியாக வரும்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரியே வந்துட்டு இது வந்து மேஜிக் ஃபுப்ஸ்ன்னு சொல்லிட்டு இதில் ஒரு 3 ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதுவும் அதே மாதிரி சேம் மெட்டீரியல் தான். ஆனால் வந்துட்டு இது ஒரு 20 பீஸ் கொண்டது. ஒன்றுலேயும் ஒரு பாக்கெட்டுக்கு 20 பீஸ் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து டான்சிங் பட்டர்ஃப்ளை அப்படி சொல்லிட்டு, இதுவும் சக்கரம் ஐட்டம் தான். இதுவும் சக்கரா தான். இதில் ஒரு 10 பீஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா 5 டீலக்ஸ் லக்ஷ்மி. அதில் ஒரு 5 பீசஸில் ஒன்று. அடுத்தது 6 டீலக்ஸ் லக்ஷ்மி. இதுதான் லக்ஷ்மியில் இருக்கிறதுல பெரிய சைஸு. அதில் ஒரு 2 பாக்கெட்டு 5 பீஸு, மொத்தம் 10 பீசஸ் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா 2.25 குருவியில் 2, மொத்தமாக சேர்த்திங்கன்னா ஒரு 10 பீசஸ் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா 4 டீலக்ஸ் லக்ஷ்மியில் ஒன்று, 3 டீலக்ஸ் லக்ஷ்மியில் ஒன்று. அடுத்து கீழே ஒன்று இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 2.25 வந்து அது 2.25 லக்ஷ்மியில் ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டோனு. எப்படி இந்த மேஜிக் ஃபுப்ஸு கிக்கெட்லாம் பார்த்தோமே அதே ஃபங்க்ஷன் தான் இதுவும். நல்லா கருப்பு கலர் சூடு மிட்டாய் மாதிரி இருக்கும். அது மேலே நம்ம ஃபயர் பண்ணோம் அப்படின்னா நல்லா பொறிச்சு வரும். சீப்பும் பாவும் அதே ஃபங்க்ஷன் தான். ஸ்பார்க்லர் நல்லாயிருக்கும் நைட்டில் வைக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு அதை நான் நிறையா ஆர்டர் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா சக்கராவிலே வந்து இது பிக்கு. இது ஒரு 25 பீசஸ் கொண்டது. அடுத்தது பார்த்திங்கன்னா இனிமேல் வரதெல்லாம் ஃபேன்சி ஐட்டமாக தான் இருக்கும். அது நைட் டைமில் வெடிக்கிற மாதிரி பழுப்பு ஐட்டம், கலர் வெடி. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 50 அடியாவது மேலே போய் வெடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இதில் ஒரு 4 ஆர்டர் பண்ணியிருக்கோம். ரெட்டு, க்ரீனு, எல்லோ அப்படி சொல்லிட்டு 4 ஐட்டம் இதிலே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே நல்லா போயிட்டு ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் அப்படி சொன்னாங்க. அதனால் இது
ஸ்மால் சைஸ் இருக்கிறதுலே தான் ஸ்மால் சைஸ், இன்னும் பிக் சைஸ்லாம் நிறையா இருக்குது. சரி நமக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து ஃப்ளவர் பாட்ஸு. ஃப்ளவர் பாட்ஸ்லேயும் வந்து ஸ்மால் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 3 ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இது ஒன்று, அதுலேயும் 10 பீசஸ் தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் எலக்ட்ரிக் ஸ்டோனு, அதில் இன்னும் ஒரு 2 பாக்ஸு. ஸ்பார்க்லர் நல்லா வரும் பெரிய பெரியா. நைட் டைமில் பச்சோம் அப்படின்னா நல்லா பிடிக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மணி இண்டியன் பாக்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் இது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது வெடிச்சது அப்படின்னா நல்லா ரூபா நோட்லாம் உள்ளே இருந்து வருமாமா. அதான் சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பார்க்கலான்ட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். மேஜிக் ஃப்ரூட்ஸ் இது ஃபஸ்ட்லேயே நம்ம பார்த்துட்டோம். அதில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நம்ம 2 பார்த்துட்டோம். இதோட மொத்தம் 3 அதுலேயே மேஜிக் ஃப்ரூட்ஸ்லேயே. அடுத்து பார்த்திங்கன்னா பீகாக் வந்து ஃபெதர். இன்னொன்று இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபவுண்டேஷன் தான் இதுவும். வந்து இது ஃப்ளவர் பாட் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டேன். ஃப்ளவர் பாட் ஸ்பெஷல் இது பிக் சைஸு. இருக்க புஸ்வானத்துலேயே தான் பெரிய சைஸ் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா பீகாக் ஃபெதரு. இது வந்து மயில் தொகையை விரித்து நிற்கும் போது அந்த தொகையில் அந்த இது மாதிரி இருக்கும் தெரியுமா, ஸ்பார்க்லரு நம்ம போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபங்க்ஷன் இதில் சைடில் இருக்க பாருங்கள். அந்த மாதிரி மயில் தொகை இதில் வந்து அப்படியே ஃப்ளாஷ் ஆகும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால் அதில் ஒன்று ஆர்டர் பண்ணால் அது ஒரு 10 பீசஸ் கொண்டது. அடுத்து 12 ஷாட்டு மல்டி கலரு. மேலே போய் நல்லா வெடிக்கிறது. கலர் கலராக இருக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஒரு கலர்லேயும் ரெட்டு, க்ரீனு, எல்லோ, ப்ளூ அந்த மாதிரி வரும் அப்படி சொன்னாங்க. சரி அதில் ஒரு 2 ஆர்டர் பண்ணுவேன். நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் 2. அடுத்து பார்த்திங்கன்னா டின் பீரு. இதுவும் ஃபவுண்டேஷன் ஐட்டம் தான், ஃபவுண்டன் ஐட்டம் தான் இதுவுமே. இது வந்து பார்த்திங்கன்னா இது மல்டி கலர் தான் இதுவுமே. இது ரெட்டு, க்ரீன், ப்ளூ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ ஓவரால் என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்துடலாம். ஸ்பார்க்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் மொத்தமாக, கம்பி மத்தாப்பு. அதில் ஒரு 13 பாக்கெட்டு. அடுத்து புஷ்பவனம் ஃப்ளவர் பாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாக்கெட்டு. அடுத்து சக்கரா வீல் சக்கரம் அப்படி சொல்லுவாங்க, அதில் ஒரு 5 பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 ஷாட் மல்டி கலரில் 2, சோட்டா பேன்ஸில் ஒரு 4, ரெட் ஃப்ளாஷில் 1, ஃபோட்டோ ஃப்ளாஷில் 1, மண்டி இண்டியன் பேக்குன்னு சொல்லிட்டு 1, அதில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். டின்பீரில் 1, ட்விங்க்லிங் ஸ்டார்டின்னு சொல்லிட்டு அதில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அடுத்தது பீகாக் ஃபெதர் அதில் 1, பீகாக் 3 வேலை 1, கலர் பட்டர்ஃப்ளைல 1, கலர் ரெயினில் 1, ஜீபூம்பாவில் 1, எலக்ட்ரிக் ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3. அதே மாதிரி மேஜிக் ஃப்ரூட்ஸ்லேயும் வந்துட்டு 3. அது புல்லட் பாம் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புல்லட் பாம், கேக் பாம், பேஸ்கெட் பாம் மொத்தத்துமே பார்த்தீங்கன்னா 3 ஆர்டர் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி 2க்கு அந்த டபுள் ஷாட் பார்த்தீங்கன்னா ஒரு 3, கோல்டு லக்ஷ்மி 6ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் அது காமிச்சேன் இல்லையா, அதில் ஒரு 2. அடுத்தது 5 லக்ஷ்மியில் பார்த்தீங்கன்னா 1, அது 4 லக்ஷ்மியில் 1, 4 லக்ஷ்மிலே வந்து மொத்தம் 1ன்னு சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2.5ல் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியில் 1, அது 2.25 குருவியில் பார்த்தீங்கன்னா வந்து 2, கிக்கெட்டில் மொத்தம் 2. மொத்தமாக இதெல்லாம் சேர்த்து நம்ம மினிமம் இங்கே வாங்கியிருந்தோம் அப்படின்னு நம்ம இடத்துல நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு குறைஞ்சது ஒரு 4000 வந்திருக்கும். இப்போ இது எனக்கு மொத்தமாக எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லிடுறேன் எவ்வளோ வந்துச்சுன்னு. இல்லை நீங்கள் என்ன உங்களோட எண்ணத்தில் என்ன இருக்கோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. மொத்தமாக இதெல்லாம் எனக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 2500 வந்துச்சு. அதனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு 110 கொடுத்தேன்னு நினைக்கிறேன். சம்திங் எவ்வளோ கொடுத்தேன், அவ்வளோதான் கொடுத்தேன். மற்றதுக்கே இவ்வளோ தான் எனக்கு வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றியே இல்லை எதனா உங்களுக்கு நீங்களும் சிவகாசியில் ஆர்டர் வந்துக்கிற ப்ளேஸ் பண்ணணும், எனக்கு நான் கிராக்கர்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.